Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 3.6 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.6ல உங்களுக்கு டோட்டலா 5 சம் இருக்கு, எக்ஸாம்பிள்ல 2 சம் இருக்கு. மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 7 சம்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா வித் கான்செப்டோட இந்த சாப்டர் ஓவரா முடியுது. ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 3.6 என்ன சொல்ல வருது அப்படின்னா, அப்பதான் என்ன பண்ணுது, தான் ஊர்ல இருக்க ஒரு ஜோசியரை பார்க்க போகுது. ஜோசியர்கிட்ட போயிட்டு எனக்கு பையன் எப்படிலாம் பிறக்கலாம் அப்படின்னு கேட்க வருது. கேட்கும்போது ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு அப்பத்தா, உனக்கு பிறந்தா ரெண்டுமே ஆம்பளை பசங்களா பிறக்கலாம், சரியா? இல்ல ரெண்டுமே பொம்பளை பசங்களா பிறக்கலாம், இல்ல ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கலாம், இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன்ல பிறக்கலாம் அப்படின்னு பாசிபிலிட்டி தான் சொல்றாரு. ஆனா எக்ஸாக்டா ஜோசியர் சொல்லல, உனக்கு பையன் தான் பிறக்கும் பொண்ணு தான் பிறக்கணும் அப்படி எக்ஸாக்டா சொல்லல. இப்படி எல்லாம் பிறக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி தான் என்ன சொல்றாரு, ஜோசியர் சொல்றாரு. இதுதான் இந்த சாப்டரோட கான்செப்ட். ஓகேவா? அப்பத்தான்றது என்ன? இட் இஸ் எ பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு டிகிரி 2ஆ இருக்குன்னா பேசிக்கா என்ன, அப்பதாக 2 பிள்ளைங்க இருக்கு. இப்போ அந்த 2 பிள்ளைங்களை வந்து நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கலாம், ஒன்று ரியல் ரூட்டா இருக்கலாம், இன்னொன்று வந்து இமேஜினரி ரூட்டா இருக்கலாம். எக்ஸாக்டா விஷுவலா பார்க்க முடியும். ஆனா அப்பதாவோட டிகிரி 9ஆ இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்ப என்ன ஆகும், 9 பிள்ளைங்க இருக்குன்னு அர்த்தம். இந்த 9 பிள்ளைங்க எப்படி இருக்குன்றத நீங்க சால்வ் பண்ணும்போது எக்ஸாக்டா கிடைக்கும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா. ஆனா எப்படிலாம் கெஸ் பண்ணலாம் அப்படின்றது டெஸ்கார்ட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இந்த டெஸ்கார்ட் எப்படிலாம் ஐடியா கொடுக்குறாரு, அதை வச்சு நம்ம என்னென்ன பாசிபிலிட்டி வேல கண்டுபிடிக்கலாம். எக்ஸாக்டா சொல்ல முடியாது இதுதான் ரூட்னு, பட் என்னென்ன பாசிபிலிட்டி வேல நீங்க ஃபைண்ட் பண்ணலாம், ரூட்ஸை எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு டெஸ்கார்ட். ஸோ பேசிக்கா இதுல என்ன அப்படின்னா, நீங்க மொத்தம் 4 பாயிண்ட்டுக்கு ரொம்ப கிளியரா படிக்கணும். 1 பாசிட்டிவ் ரியல் ரூட், செகண்ட் நெகட்டிவ் ரியல் ரூட், தேர்டு 0 இஸ் ஏ ரூட், ஃபோர்த் ஒன் இமேஜினரி ரூட். இந்த பாசிட்டிவ் ரியல் ரூட்டு, நெகட்டிவ் ரியல் ரூட்டு, 0 ரூட், இது மூணுமே ரியல் ரூட்னு வந்துடும், சரியா? ஃபோர்த் ஒன் என்ன, இமேஜினரி ரூட். இப்போ இது மூணுமே ரியல் ரூட்னா ஆப்போனன்ட் வந்து இமேஜினரி ரூட். இந்த 4 பாயிண்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க அழகா எழுதிடலாம், சரியா? டெஸ்கார்ட் மேல இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இப்போ எனக்கு 2 கிடைக்குது 4 கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுவும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பேசிக்கா எக்ஸசைஸ் 3.6ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, என்னென்ன பாசிபிலிட்டி வேல ரூட்ஸ் எனக்கு கிடைக்க போகுதுன்றத டெஸ்கார்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம இங்க டீட்டெயிலா பார்க்க போறோம், சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா, சாப்டர் 3ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 5 வரையும் எக்ஸாம்பிள் 3.30 3.31 ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். என்ன சேனல்ல, அவர் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம். டெஸ்கார்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, gives possible root, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு பாசிபிள் ரூட்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்லலாம். ஆனா எக்ஸாக்டா இருக்கும்னு சொல்லல அவரு. இஸ் டஸ் நாட் கேரண்டி எக்ஸாக்ட் ரூட். எக்ஸாக்டா இதான் ஆன்சர் சொல்ல, இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகேவா? ஆனா நீங்க எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்க, கிராஃப் போட்டு கண்டுபிடிக்கலாம், ஃபேக்டர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்ல சிந்தடிக் டிவிஷன் போட்டு எக்ஸாக்டா அப்பதாக்கு இந்தந்த பசங்க இருக்காங்க, அந்த கிடைச்ச பசங்க வந்து ரியல் ரூட்டா இருக்கா இல்ல இமேஜினரி ரூட்டா இருக்கா அப்படின்றத நீங்க எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும், இதுல போகணும். ஆனா டெஸ்கார்ட் என்ன சொல்றாரு, என்னென்ன பாசிபிலிட்டி வேல இருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல, இந்த பாசிபிலிட்டி வேல இருக்கலாம்னு சொல்றாரு. சரி, அதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. மொத்தம் 4 டைப். ஒன்னு வந்து பாசிட்டிவ் ரியல் ரூட். அந்த பாசிட்டிவ் ரியல் ரூட்ல 2ஆ பிரியும், மேக்ஸிமம் மினிமம், சரியா? செகண்ட் நெகட்டிவ் ரியல் ரூட், அதுலயும் 2ஆ பிரியும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம். 0 ரூட்னா x = 0ன்னு போடணும் கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன்ல. சரி, இந்த மூணுமே வந்து ரியல் ரூட். ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா இமேஜினரி ரூட். ஸோ இமேஜினரி ரூட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், TRல இருந்து RR சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ பேசிக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல இருந்து
ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். ரியல் ரூட்ன்றது இது மூணுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்குது. சரியா? பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இமேஜினரி ரூட்னு கிடைக்கும். ஓகே, ஒர்க்கிங் ரூல் என்ன, அது எப்படிலாம் பண்ணணுன்றத கொஸ்டின் நம்பர் 1ல ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல how many times சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அது எத்தனை வாட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதுல 2 வாட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா 2 ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னு எழுதணும். சரியா? 3 வாட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா 3 ரூட் கிடைக்குது. எப்ப பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரியல் ரூட் கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், அதே பாலினாமியல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு எத்தனை வாட்டி சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் அண்ட் ஈவன் நம்பர் விச் மீன்ஸ் என்ன, டெஸ்கார்ட் ரூல்ல மெயின் லாஜிக்கே என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 4 டைம்ஸ்ல சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 4 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும், ரிமைனிங் 2 வருமா, திரும்ப அந்த 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும், 0 வருமா, அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ என்னென்ன பாசிபிலிட்டி, 4 ரூட் இருக்கு அப்படின்னா 4ல இருந்து அது 2ஆ மாறுது, 0வா மாறுது, அப்போ 4 2 0 இந்த பாசிபிலிட்டில வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இன்னும் அடிஷனலா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் இந்த வேர்டோட மீனிங் படிக்கணும் நீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அட்மோஸ்ட்னா, இப்ப நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அட்மோஸ்ட்னா லெஸ்னார் ஈக்குவல் டு 5, லெஸ்னார் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 இருக்கு, 5க்கு கீழே இருக்க வேல்யூ இருக்கு. புரியுதா? அட்மோஸ்ட்னா. அட்லீஸ்ட்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 5 கண்டிப்பா இருக்கு, ஆனா 5க்கு மேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 வேர்டோட மீனிங்கை ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அட்மோஸ்ட்னா லெஸ்னார் ஈக்குவல் டு 5, இப்போ 5 இருக்கு, நான் 5 நம்பர் சூஸ் பண்றேன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் 5 எடுக்கிறேன் அப்படின்னா 5 இருக்கலாம், 5க்கு கீழே இருக்கலாம். ஓகே, அட்லீஸ்ட்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 5, அப்போ 5க்கு மேல, அட்மோஸ்ட்னா லெஸ்னார் ஈக்குவல் டு, அட்லீஸ்ட்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 1ல நான் ரொம்ப டீட்டெயிலா சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation. See, கான்செப்டா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 4 செக் பண்ணணும். 4னா என்ன, பாசிட்டிவ் ரியல் ரூட்டா, நெகட்டிவ் ரியல் ரூட்டா, இல்ல 0 ரூட்டா அண்ட் இமேஜினரி ரூட், இது 4மே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லா பாசிபிலிட்டி வேயும் கிடைக்கும். ஸோ ஏன் நீங்க இது கொஞ்சம் தெளிவா படிக்கணும் அப்படின்னா, இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுக்க ஹைலி சான்ஸ். கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்கலாம், கிரியேட்டிவ் 2 மார்க் இருக்கலாம், கிரியேட்டிவ் 5 மார்க் கூட எடுக்கலாம், 3 மார்க் எடுக்கலாம். சரியா? அதையும் தாண்டி இன்னும் ஒண்ணு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சரியா? நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்சிமம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், மேக்சிமம் பாசிட்டிவ் ரூட்டும் மேக்சிமம் நெகட்டிவ் ரூட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒரே கொஸ்டின்ல நான் எல்லா கான்செப்டும் சால்வ் பண்ணியிருக்கேன், இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x⁴9, அப்பதாக்கு 9 பசங்க இருக்காங்க, 9 புள்ளிங்கோ இருக்காங்க, 9 புள்ளிங்கோ, 9 குட்டிமாங்க, 9 பேபிஸ், 9 ரூட்ஸ், 9 சொல்யூஷன், 9 ஜீரோஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங். ஓகேவா? x⁴9னா 9 ரூட் இருக்கு, அந்த 9 ரூட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத யாரு, டெஸ்கார்ட் சொல்றாரு. எப்படியெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? டெஸ்கார்ட்றது என்னென்ன பாசிபிள் வேவா இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா என்ன மீனிங்னா, அது ரியல் ரூட்டா இருக்கலாமா, இல்ல இமேஜினரி ரூட்டா இருக்கலாமா, அந்த காம்பினேஷன்ல எப்படியெல்லாம் இருக்கலாம்னு இவர் சொல்ல வர்றாரு. ஆனா எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அது ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், சிந்தடிக் டிவிஷன் கண்டுபிடிக்கலாம், 3.5ல என்னென்ன படிச்சனோ அதெல்லாம் போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, நவ் இங்க வாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க 4 கண்டுபிடிக்கணும். 1 பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், 0 ரூட், இமேஜினரி ரூட். ஓகே, பாசிட்டிவ் ரியல் ரூட்ல 2ஆ பிரியும், மேக்ஸிமம் மினிமம், நெகட்டிவ்லயே 2ஆ பிரியும், மேக்ஸிமம் மினிமம். 0 ரூட்னா எக்ஸ்க்கு பதிலா 0 போடணும், இமேஜினரி ரூட்லயும் மேக்ஸிமம் மினிமம் வேணும். அது எப்படி ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணலாம் நான் சொல்றேன். ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 3மே என்னது, ரியல் ரூட். ரியல் ரூட், இந்த ஃபர்ஸ்ட் 3மே ரியல் ரூட், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி வாங்க, கொஸ்டின் இப்படி கொடுத்துருவாங்க. ஓகே, f of x ன்னு கொடுத்துருவாங்க, நீங்க இதை f of x எழுதுங்க.
இதுல என்ன பண்ணணும்னா எத்தனை வாட்டி சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இது பிளஸ்ஸா, இது மைனஸா, பிளஸ் மைனஸ் பிளஸ் 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 எழுதிட்டோம். பிளஸ்ல இருந்து மைனஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, பிளஸ்ல இருந்து மைனஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகல. கரெக்டா? சைன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும்? இங்க டோட்டலா 4 சைன் சேஞ்சா இருக்கு. ஸோ மேக்சிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 4 இருக்கலாம். ஆனா டெக்கார்ட்ஸ் இன்னொன்னு சொல்றாரு, உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நீங்க ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன 4 வாட்டி சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, நான் என்ன பண்ணேன், இந்த 4-ஐ ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும். 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ண என்ன 2ன்னு வரும், 2-ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 0ன்னு வரும். அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி எனக்கு இருக்கு? 0 2 4 இந்த பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்த பாசிபிலிட்டியில எது மேக்ஸிமம்? 4 இஸ் ஏ மேக்ஸிமம். ஓகே, ஸோ என்ன எழுதணும்? the maximum positive real root 4. இதுல எது மினிமம்? 0. அப்ப மினிமம் பாசிட்டிவ் ரூட் என்ன? 0. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்க வாங்க, நெகட்டிவ் ரியல் ரூட் அப்படின்னா என்ன பண்ணும்? எக்ஸுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்ணும்? மைனஸ் எக்ஸ் போடணும். எக்ஸுக்கு பதிலா நான் மைனஸ் எக்ஸ் போடணும். ஓகே, எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ் போடணும் அதே ஜெனரல் ஈக்குவேஷன்ல. இப்போ இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ், எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ் பவர் 9 அப்ப என்ன ஆகும்? ஆட் நம்பர், அப்ப மைனஸ் வரும். இது எக்ஸ் பவர் 8 ஈவன் நம்பர்னா பாசிட்டிவ் அப்படியே இருக்கும். இது எக்ஸ் பவர் 7 அப்ப என்ன மீனிங்? இட் இஸ் ஏ ஆட் நம்பர்னா ஒரு மைனஸ் வெளில வந்துடும். ஓகேவா? இது எக்ஸ் பவர் 6 ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்னா என்ன? இந்த மைனஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும், அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துடும். இது என்னது? -5 அப்ப இந்த மைனஸ் வெளில வந்துடும். இது எக்ஸ் பவர் 3 அப்ப மைனஸ் வெளில வந்துடும். இது எக்ஸ் ஸ்கொயர் ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும், ஆட் நம்பர்னா ஒரு மைனஸ் வெளில வந்துடும் பவர்ல இருந்துச்சுன்னா, அதனால இது பிளஸ்ஸா மாறிடும். இது வந்து மைனஸ் எக்ஸ் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? ஒரு எக்ஸ் இப்படி வந்துடும், மைனஸ் ஆஃப் வந்துடும். ஓகே, ஸோ -7x + 2ன்னு வந்துடுச்சு. கிளியரா? ஓகே, இப்ப சைன் சேஞ்ச் பார்க்கணும். இது மைனஸ் எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் போட்டு அதை ரெடியூஸ் பண்ணிட்டு, இது சைன் எவ்வளோ? மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் பிளஸ் எழுதிட்டோமா? மைனஸ் டு மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகல, மைனஸ் டு மைனஸ் 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 சேஞ்ச் ஆகல, மைனஸ் டு பிளஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, பிளஸ் டு மைனஸ் சேஞ்ச், மைனஸ் டு பிளஸ் சேஞ்ச். கரெக்டா? ஸோ 1 2 3 3 வாட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப என்ன எழுதணும்? டோட்டல் 3 சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. therefore மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 3. ஆனா டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு? 2 2ஆல நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா ஈவன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. சரியா? அப்ப இந்த 3 சைன் சேஞ்ச் இருக்கு இல்லையா? அப்ப மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட். ஏன் நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கு? மீனிங் நான் எக்ஸுக்கு பதிலா -6 போட்டனால. இப்ப டோட்டல் நெகட்டிவ் ரியல் ரூட் மேக்ஸிமம் எவ்வளோ? 3ன்னு இருக்கு. ஆனா பாசிபிலிட்டி பண்ணும்போது என்ன பண்ணணும்? இதை 2ஆல நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப 3-ஐ 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1 வந்துடும். அப்ப என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும்? 3ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். இப்ப இது ரெண்டுத்துல செக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 3, மினிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 1. கிளியரா? ஸோ இதோட கொஸ்டின் முடியுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் என்ன எழுதணும்? மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் வந்து 4, மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 3. அப்ப therefore conclusion என்ன? it has at most 4 positive roots and at most 3 negative roots ன்னு எழுதணும். at mostனா என்ன மீனிங்? இப்ப வந்து 4 இல்லையா? அப்ப என்ன மீனிங் உங்களுக்கு அப்படின்னா 4 ரூட் இருக்கலாம், 4க்குள்ளேயும் இருக்கலாம், 3 நெகட்டிவ் ரூட் இருக்கலாம், 3க்குள்ளேயும் இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த புக்ல உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்டும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க இதோட கதை முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க கொஸ்டின் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன், பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் மினிக்கு பார்ப்பீங்க, நெகட்டிவ்ல மேக்ஸ் மினி பார்ப்பீங்க, 0 ரூட்டான்னு செக் பண்ணணும், இமேஜினரி ரூட் என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். கரெக்டா?
ஓகே நோ நல்லா கவனிங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ராவும் நீங்க படிக்கணும் அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சரியா தேர்ட் ஜீரோ ரூட் அப்படின்னா கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷனை நீங்க என்ன பண்ணணும் எக்ஸுக்கு பதிலா ஜீரோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோன்னு வந்துச்சுன்னா இந்த ஜீரோ இஸ் ஒன் ஆஃப் த ரூட்டா இருக்கும் ஆனா கிவன் ஈக்குவேஷன்ல எனக்கு என்ன இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இப்போ நீங்க எக்ஸுக்கே நீங்க ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணாலும் இது வரையே ஜீரோ ஆயிரும் ஆனா 2 வந்து நிற்கும் அப்ப என்டையர் ஈக்குவேஷன் ஜீரோவா ஆகல அப்படி ஆகலைன்னா ஜீரோ இஸ் நாட் ஏ ரூட் ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்ப ஜீரோ இட்ஸ் நாட் ஏ ரூட் ஜீரோ ரூட் இல்ல ஜீரோ ரூட் நோன்னு எழுதணும் நத்திங் இல்லைன்னு அர்த்தம் நோன்னு எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் இமேஜினரி ரூட் எவ்வளவு இருக்கும் இப்ப இந்த ஈக்குவேஷன்ல மொத்தம் பவர் 9ல இருக்கு சரியா இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரூட் வந்து 4ன்னு சொல்லிட்டோம் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் 4ம் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 3ன்னு சொல்லிட்டோம் கவுண்ட் பண்ணா 7 இல்லையா மீதி 2 ரூட் இருக்கு ஏன்னா மொத்தம் 9 அப்பதாக்க 9 பசங்க அப்படின்னா 7 பசங்க கண்டுபிடிச்சிட்டோம் மீதி 2 பசங்க இருக்காங்க இல்லையா அதுவும் நம்ம சொல்லணும் இல்லையா இப்ப என்னென்ன பாசிபிலிட்டி வேலாம் வரும்ன்றதை நம்ம டீட்டெயிலா செக் பண்றீங்க ஓகேவா ஓகே நவ் இமேஜினரி ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிஆர்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்க சப்ட்ராக்ட் பண்ணணும் ரியல் ரூட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும் டிஆர் என்று டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் எவ்வளோ ஈக்குவேஷன்ல 9 இந்த இடத்துல நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ ரியல் ரூட்னு எழுதுவோம் கரெக்டா இட் இஸ் ஏ ரியல் ரூட்னு எழுதுவோம் ஆனா ரியல் ரூட்ன்றது என்ன கான்செப்ட் படி இட் இஸ் ஏ பாசிட்டிவ் ரியல் ரூட் நெகட்டிவ் ரியல் ரூட் 0 பாசிட்டிவ்ல 2 பிரியும் நெகட்டிவ்ல 2 பிரியும் அப்ப ஃபார்முலா எப்படி நான் எழுதுறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் வந்து 9 மைனஸ் ஆஃப் ரியல் ரூட்ல 3 இருக்கு ரியல் ரூட்ல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 இது மூணுமே இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் 1 எடுக்கிறேன் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் 0 எடுக்கிறேன் ஓகேவா செகண்ட் எப்படி எடுக்கிறேன் மினிமம் பாசிட்டிவ் ரூட்டும் மினிமம் நெகட்டிவ் ரூட்னு எடுக்கிறேன் தேர்ட் பாசிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க மேக்ஸ் எடுத்து இங்க மினி எடுக்கிறேன் இங்க வந்து மினி எடுத்து இங்க மேக்ஸ் எடுக்கிறேன் கிளியரா அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா வரும் ஓகே இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா போடலாம் பட் ஆனா இன் ஜென்ரலா இந்த மாதிரி 4 ஃபார்முலாஸ் வரும் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்க வந்து நான் ரியல் ரூட் கண்டுபிடிக்கணும்னா பாசிட்டிவ் ரியல் ரூட்ல 2 பிரியும் நெகட்டிவ் ரியல் ரூட் மேக்ஸ் மினியா பிரியும் பிளஸ் 0 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் இது மூணுமே சேர்த்தா இட் இஸ் ஏ ரியல் ரூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இப்போ நான் இங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல மேக்ஸ் எடுக்கிறேன் இங்கேயும் மேக்ஸ் எடுக்கிறேன் நெகட்டிவ்ல அப்ப 0 அது ஒரு ஃபார்முலா இங்க ரெண்டுத்துலயும் மினிமம் எடுக்கிறேன் பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் இப்போ இந்த ஃபார்முலா படி எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் அடுத்து இங்க மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் பிளஸ் 0 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் என்ன எடுக்கிறேன் மினிமம் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் பிளஸ் இங்க என்ன எடுக்கிறேன் மினிமம் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் பிளஸ் 0 ஆஸ் இட் இஸ் தேர்டு இப்ப ஆல்டர்னேட் ஆடுங்க மேக்ஸ் இங்க மினி அப்ப மேக்ஸ் பாசிட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் பிளஸ் மினிமம் நெகட்டிவ் ரூட் எடுக்கிறேன் பிளஸ் 0 இது ஒரு மெத்தட்ல வரும் ஃபோர்த் என்ன இங்க மினிமம் எடுத்தா இங்க மேக்ஸிமம் எடுக்கணும் அப்ப மினிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட் பிளஸ் 0ன்னு எடுக்கிறேன் அப்ப இந்த 4 டைப் ஆஃப் ஃபார்முலா வரும் அப்படின்றத சொல்றேன் இது நீங்க போடாமையும் கண்டுபிடிக்கலாம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் எழுதியிருக்கேன் சரியா ஓகே அப்ப இங்க கண்டுபிடிங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல பாசிட்டிவ் ரியல் ரூட் மேக்ஸிமம் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் 0 ரூட் டோட்டல் ரூட் 9 மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் எவ்வளோ அங்க என்ன கண்டுபிடிச்சோம் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் 4 மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 3 பிளஸ் 0 ரூட் வந்து இல்ல 0ன்னு வச்சுக்கணும் இப்போ 9 மைனஸ் 7 ஈக்குவல் டு 2ன்னு வந்துருச்சு ஓகேவா இன்னொன்னு இதுல மொத்தம் 4 ஃபார்முலா வரும் ஓகேவா இல்ல இந்த 2 வந்தாலுமே இதை வச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம் அது நான் அங்க சொல்றேன் இப்போ என்னென்ன பாசிபிலிட்டின்னு பாக்குறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் வந்து 9 மினிமம் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் மினிமம் ஆஃப் நெகட்டிவ் ரூட் மினிமம் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் இங்க போய் பாருங்க இதுல எது மினிமம் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் 0 இப்போ இங்க போய் 0 போடணும் மினிமம் ஆஃப் நெகட்டிவ் ரூட் இங்க 1 இதெல்லாம் எப்படி வந்துச்சு 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணனால வந்துச்சு இங்கேயோ இங்க 1 போடணும் 0 ரூட் 0 அப்ப 9ல 1 போச்சுன்னா 8 ஓகே மீதி 2 பாசிபிலிட்டி என்ன 2 மேக்ஸ் 2 மினி எடுத்துட்டேன் ஒரு மேக்ஸ் ஒரு மினி எடுத்து ஒரு ஃபார்முலா ஒரு மினி ஒரு மேக்ஸ் எடுத்து அடுத்த ஃபார்முலா அதுக்கு மேல வராது சரியா
ஸோ டோட்டல் ரூட் 9, மேக்ஸிமம் எவ்வளோ 4, மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் 4, மினிமம் ஆஃப் நெகட்டிவ் ரூட் எவ்வளோ உங்களுக்கு 1. இப்போ 9ல 5 போச்சுன்னா 4. அனதர் பாசிபிலிட்டி டோட்டல் ரூட் 9, இங்கே மேக்ஸ் மினி எடுத்தோமா மினி மேக்ஸ், மினிமம் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் வந்து அங்கே 0 பிளஸ் மேக்ஸிமம் ஆஃப் நெகட்டிவ் ரூட் வந்து 3. அப்போ 9ல 3 போச்சுன்னா 6. ஓகேவா, இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாசிட்டிவ் ரியல் ரூட்ல 2ஆ பிரியும். ஆனா பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து எனக்கு என்னென்னலாம் கிடைச்சது 4 2 0. ஏன் அப்படி வந்துச்சு? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 4 சைனா இருக்கனால டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு, ஜோசி தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணணும்ட்டாரு. இப்போ 4ல 2 போச்சுன்னா 2, 2ல 2 போச்சுன்னா 0. அப்ப இந்த 3 பாசிபிலிட்டி இருக்கும். சரியா? இப்போ பாசிட்டிவ் ரியல் ரூட்ல என்னென்ன இருந்துச்சு 4ல 2 சப்ட்ராக்ட் பண்ணா 2, 2ல 2 சப்ட்ராக்ட் பண்ணா 0. இந்த 3 பாசிபிலிட்டி ரூட் இருக்கும். இப்போ இதுல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ மினிமம் எவ்வளோன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரியல் ரூட்ல 3 சைன் சேஞ்ச் ஆச்சு. 3 சைன் சேஞ்ச் ஆனதுல நீங்க என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் 3ன்றது வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 3. அந்த 3ல நீங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, டெக்கார்ட் சொல்லிட்டாரு. ஸோ ஆனா நெகட்டிவ் இப்போ இங்க 1 3 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1 வந்துடும். 1 திரும்ப -2ஆல பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணா நெகட்டிவ் வேல்யூ வந்துடும், அதனால பண்ணக்கூடாது. சரியா? இப்போ 3 1 வந்துருச்சு. அப்போ என்ன கான்செப்ட், நெகட்டிவ் ரியல் ரூட்ல 2 டைப்பு, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வச்சு கண்டுபிடிச்சேன். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 3ன்னு வந்துச்சு. பை டெக்கார்ட் சூஸ் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1 வந்துச்சு. இப்போ என்னென்ன பாசிபிலிட்டி 3யும் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனால ஸோ 3 1ல மேக்ஸிமம் வந்து 3, மினிமம் வந்து 1. அப்போ இந்த நெகட்டிவ் ரூட்ல மொத்தம் எனக்கு 2 ரூட் கிடைக்கும். 3 1, 3ஆ இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கணும். 0 ரூட் என்ன, 0 போட்டா எனக்கு ஈக்குவேஷன்ல 0 is one of the ரூட்டா கிடைக்கல, அப்ப இது 0. இமேஜினரி ரூட்ல எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இமேஜினரி ரூட்ல எனக்கு என்னென்ன கிடைச்சது 2 8 4 6. அப்ப 2 4 6 8ன்னு 4 பாசிபிலிட்டி இருக்கலாம். இதுல நீங்க இன்னொரு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இமேஜினரி ரூட் எப்பவுமே பேரா வரும். ஏன்? எக்ஸசைஸ் 3.2 என்ன சொல்லுது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு கான்ஜுகேட் பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. இந்த டெக்கார்ட்ஸ் ரூட்ல எப்பவுமே இமேஜினரி ரூட் வந்து எப்பவுமே பேர் 2 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 4 6 8 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த 2 4 6 8 எப்படி வந்துச்சுன்னா இந்த 4 ஃபார்முலால வந்துச்சு. நான் ரொம்ப டீட்டெயிலா இங்க போட்டிருக்கேன். இது இல்லாமே நீங்க போடலாம், நான் அது எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்படியும் படிச்சுக்கணும் ஒரு வாட்டி. ஓகே, இப்போ இதெல்லாம் எழுதிட்டோம். எனக்கு மொத்தம் எவ்வளோ 9 புள்ளிங்க. கரெக்டா? அப்பதாக்கு 9 புள்ளிங்க. அந்த 9 புள்ளிங்க எனக்கு எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா, எப்படிலாம் வரலன்னா, இப்போ 9 பசங்க இருக்காங்க. இன் மேத்தமெட்டிக்ஸா பாக்குறோம் அப்படின்னா நம்பரா எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? அந்த நம்பர் எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகும், ஒன்னு ரியல் நம்பரா இருக்கும், இல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். கரெக்டா? அதுல எது பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வருதா, இல்ல காம்ப்ளெக்ஸ் ரூட்டா வருதா, என்னென்ன பாசிபிலிட்டி வருதுன்றத ரொம்ப டீட்டெயிலா அவர் எழுதியிருக்காரு டெக்கார்ட்ஸ். அந்த பாசிபிலிட்டி என்னன்னு நம்ம இங்க எழுத போறோம். நம்பர் 1 நல்லா கவனிங்களா. இங்க பாசிட்டிவ் ரியல் ரூட்ல 4 2 0ன்னு வந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் சேஞ்ச் 4. அதுல இருந்து நான் என்ன பண்றேன், 2ஆல சப்ட்ராக்ட் பண்றேன், திரும்ப 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா இந்த செட். சிமிலர் வே நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 3 வந்துச்சு, அதுல 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1 வந்துச்சு. ஓகே, இங்க வாங்க என்னென்ன பாசிபிலிட்டியா இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 4 3 எடுக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் ரூட் 4, நெகட்டிவ் ரூட் 3 எடுக்கிறேன் அப்படின்னா டோட்டலா என்னாச்சு 7 ஆயிடுச்சா. டோட்டல் எவ்வளவு அங்க எனக்கு மொத்தம் 9 புள்ளிங்க. 7 போச்சுன்னா ரிமைனிங் 2 என்னவா இருக்கும், இமேஜினரி ரூட்டா இருக்கும். கிளியர்? இது ஒரு பாசிபிலிட்டி. அப்ப டோட்டலா 9. செகண்ட் பாசிபிலிட்டி, இப்ப நான் இதை 4ன்னு எடுக்கிறேன், இங்க இருந்து 1 எடுக்கிறேன். ஓகேவா? இங்க 4 இருக்கு, இங்க இருந்து 1 எடுக்கிறேன் அப்படின்னா 4 + 1 5. அப்ப இமேஜினரி ரூட் எனக்கு என்னவா இருக்கும் 4ஆ இருக்கும். கிளியரா? அப்ப இதுக்கு என்ன மீனிங், 4 பாசிட்டிவ் ரூட்டா இருக்கலாம், இதுல ஒரு ரூட் நெகட்டிவா இருக்கலாம். இங்க வந்து 4 ரூட் வந்து என்னவா இருக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்கு, காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே 2 2 பேரா எடுக்கணும் எப்பவும். சரியா? இது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம். டோட்டல் ஆட் பண்ணுங்க 9. அடுத்து இங்க பாருங்க 4ல முடிஞ்சிச்சு. இப்ப 2 2 3 எடுக்கிறேன் அப்படின்னா 2 பாசிட்டிவ் ரூட் 3 நெகட்டிவ் ரூட்டா இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 பிளஸ் 4. அதுதானே எனக்கு ஃபார்முலா. இமேஜினரி ரூட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல மேக்ஸிமம் அண்ட் பாசிட்டிவ் ரூட்டும்
நெகட்டிவ் ரூட்டும் நீ சப்ட்ராக்ட் ஆட் பண்ணி 0 ரூட்டோட மொத்தமாக ஆட் பண்ணி டோட்டல் ரூட்டோட சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் தான் என்னோட இமேஜினரி ரூட். கரெக்டா? இப்போ இது 2 இது 3 இருந்துச்சுன்னா 5, டோட்டலா 9, 9ல 5 போச்சுன்னா 4. இது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம். அடுத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த 2வை 1 கூட நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 2வை 1 கூட வச்சுன்னா இங்க என்னவா இருக்கும்? 2 1 3, ரிமைனிங் என்னவா இருக்கும்? 6 இருக்கும். அப்பதான் டோட்டல் 9 வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ நான் 0 மீனிங் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ரூட்டே நான் 0வா எடுக்கிறேன். ஓகே, இங்க வந்து 1 எடுக்கிறேன். இதுல நெகட்டிவ் ரூட்ல 1 எடுக்கிறேன். அப்ப 0 1 அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா மொத்தமா 1. அப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட் என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். அப்பதான் டோட்டல் பண்ணா எனக்கு 9 வரும். கரெக்டா? அப்ப 0 1 எடுத்தனா இது எனக்கு 8ஆ இருக்கும். நீங்க கேட்கலாம், இப்ப நான் இங்க 0 எடுக்கிறேன், 0க்கு 3 போட்டோம், 0க்கு 1 போட்டோம். அப்ப டைரக்டா 0 1 8ஆ வந்துடும். அப்ப டோட்டல் பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்? பாசிபிலிட்டி 1 இது 2 3 4 5 6. இந்த கொஸ்டினுக்கு இந்த 6 டைப்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, நவ் ஒன்ஸ் அகைன் ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, நம்பர் ஆஃப் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட் ஆர் 6 இமேஜினரி ரூட் இருக்கு, அட்லீஸ்ட் இவ்வளோ இமேஜினரி ரூட் இருக்கு, இல்ல மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் என்ன, இல்ல மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 இதை படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட்னா என்ன, நெகட்டிவ் ரியல் ரூட் என்ன, 0 ரூட் என்ன, இமேஜினரி ரூட் என்ன, அதுல எவ்வளவு மேக்ஸிமம் மினிமம் இருக்கு, எவ்வளவு மேக்ஸிமம் மினி அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ரியல் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? P of Xல எவ்வளவு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, மோர் தென் இப்ப நீ 3 சேஞ்ச் ஆச்சுன்னா அதுல இருந்து நீங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1 வரும். அப்ப 3 and 1 ஒரு பாசிபிலிட்டி. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எவ்வளவுன்னு செக் பண்றதுனால 2 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இப்படி கண்டுபிடிக்கணும். சிமிலர்வே நெகட்டிவ் ரூட்ல கண்டுபிடிங்க. 0 ரூட் ஈக்குவேஷன்ல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வந்துச்சுன்னா அது ஒரு ரூட்டா இருக்கும், இல்லை இல்லாம போயிடும். இமேஜினரி ரூட்டுக்கு இதான் ஃபார்முலா. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல இருந்து நீங்க என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும்? ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரியல் ரூட்ன்றது இந்த 3 இது. சரியா? இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டி ரூட் அண்ட் நெகட்டிவ் ரூட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இதுல மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் வந்து 4 அண்ட் ஆல்சோ எப்படி சைன் சேஞ்சஸ் எழுதியிருக்கேன், மினிமம் நெகட்டிவ் ரூட் இல்ல மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 4 அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட். அப்ப 3 சைன் சேஞ்சா இருக்கு. அப்ப இதோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் எப்படி இருக்கும், எவ்வளவு கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாசிபிலிட்டி எல்லாம் நீங்க எழுதணும். 2 4 6 8 இந்த பாசிபிலிட்டியில எனக்கு கிடைக்கும். அதுல மேக்ஸிமம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்கும், மினிமம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2, மினிமம் வந்து 8. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? ஃபார்முலா படி டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல இருந்து ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல இருந்து நீங்க ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். பட் ரியல் ரூட்ன்றது என்ன? எனக்கு இது 3 தான் ரியல் ரூட். இதுல இது 2ஆ பிரியுது, இது 2ஆ பிரியுது. அப்போ ஃபார்முலா எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும்? 2த்துக்கும் மேக்ஸிமம் எழுதி 0 ரூட் எழுதணும், 2த்துக்கும் மினிமம் எழுதி 0 ரூட் எழுதணும். இதுல மேக்ஸ் எடுத்தா இது மினி பிளஸ் 0 எழுதணும், இதுல மினி எடுத்தா இதுல மேக்ஸ் வச்சு 0 ரூட் ஆட் பண்ணி எழுதி டோட்டல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். அந்த 4 ஃபார்முலா இது. சரியா? ஸோ இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ். ஓகேவா? ஆனா இந்த கொஸ்டின்ல கேட்டது ஜஸ்ட் இது 2 தான், இது 2 எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்ல வருது அப்படின்னா டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 0 ஆஃப் த பாலினாமியல் 2 கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 பாலினாமியலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிரா ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் த கிராஃப். ஸோ பேசிக்கா என்ன கான்செப்ட்? ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல நீங்க மேக்ஸிமம் பாசிபிள் ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்னு பாசிட்டிவ் ரியல் ரூட், இன்னொன்னு நெகட்டிவ் ரியல் ரூட், அப்புறம் 0 ரூட், அப்புறம் இமேஜினரி ரூட். இது 4மே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4ல இருந்து அவங்க ஏதாவது கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினை நீங்க இப்படிதான் பார்க்கணும், அதுல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். தென் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதணும். சரியா? சரி, இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 2 பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட்டும் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரூட் 0 சொல்யூஷன் இதெல்லாமே ஒரே மீனிங். சரியா? அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? நவ் இது f of x ன்னு எடுத்துக்கிறேன், g of x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன மீனிங்? பை டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு? இது சைன் என்ன? பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஓகேவா?
இப்போ இங்கே பாருங்க பிளஸ்லேருந்து மைனஸ் சேஞ்ச் ஆகுது, மைனஸ்லேருந்து பிளஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ டோட்டலாக 2 சேஞ்ச் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் வந்து 2. ஆனால் டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு, அந்த 2 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்றாருல டெக்கார்ட்ஸ். அப்போ இந்த 2வை நான் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 2,0ன்னு வரும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, இட் இஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 2ஆ இருக்கலாம், ஆனா மினிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் என்னவா இருக்கலாம், 0வாவும் இருக்கலாம்ன்றதுதான் இதுக்கு மீனிங். புரியுதா? ஓகே, நவ் இந்த சைடு வாங்க. சரி, இந்த சைடு வாங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். சரி, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம், அப்புறம் இங்க வரலாம். மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் சொல்லிட்டோம். ஓகே, மினிமமும் சொல்லிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நெகட்டிவ் ரூட் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈவன் நம்பர், அதே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். இந்த மைனஸ் பவர் 1 மைனஸ் வெளில வந்தனால பிளஸ்ஸா மாறிடுச்சு, இது பிளஸ் 6 வந்துருச்சு. அப்போ இது சைன் பிளஸ் 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 2 பிளஸ் பிளஸ் 2 பிளஸ், நோ சைன் சேஞ்ச். அப்போ என்ன மீனிங், மைனஸ் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஆனா இங்க என்ன, சைனே சேஞ்ச் ஆகல. அப்ப என்ன மீனிங், நோ நெகட்டிவ் ரூட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு, ஐ மீன் இந்த கிராஃப்க்கு. இதை புரிஞ்சுக்கணும். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் g of x x square minus 5x plus 16 equals 0 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை சைன் எழுதுங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ்ல இருந்து மைனஸ் மைனஸ்ல இருந்து பிளஸ், ஒரு சேஞ்ச் ரெண்டு சேஞ்ச் பாசிட்டிவ் எக்ஸ்ல நடக்குது அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதுல பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கு. அப்ப என்ன மீனிங், 2 சேஞ்ச் நடக்குது. இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 2க்கு வந்துச்சுன்னா அது 2 நீங்க என்ன பண்ணணும், 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும் எப்பவுமே பாசிபிலிட்டி கண்டுபிடிக்க. இப்ப 2ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா 2,0ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து மேக்ஸிமம் 2. அப்ப மினிமம் வந்து என்னவா இருக்கு, 0வா இருக்கும். பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து மேக்ஸிமம் 2ஆ இருக்கு. 2 எப்படி கண்டுபிடிச்சோம், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், அதுல இருந்து நீ 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன கொடுத்தாலும் ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும், அதான் லாஜிக். சரியா? ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கு என்ன பண்ணும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு நெகட்டிவ் ரூட் இருக்கான்னு செக் பண்ண போறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுங்க, போட்டிங்கன்னா என்ன ஆகுது, இது ஆஸ் யூஸ்வல் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா பவர் 2ஆ இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் வந்து பவர் 1ஆ இருக்கனால மைனஸ் இங்க வந்து பிளஸ்ஸா மாறிடும், இது ஆஸ் இட் இஸ். இப்போ இங்கேயும் பிளஸ் பிளஸ் பிளஸ், நோ சைன் சேஞ்ச். இப்போ நோ சைன் சேஞ்ச்னா என்ன மீனிங், இந்த ஈக்குவேஷனுக்கு நோ நெகட்டிவ் ரூட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நோ நெகட்டிவ் ரூட்டா இருக்கு. அப்ப இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் அப்படின்னும் போது இங்க என்ன மேக்ஸிமம் 2. அப்ப இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் 2 பாசிட்டிவ் ரூட் இருக்கு. ஆல்மோஸ்ட்னா லெஸ் நார் ஈக்குவல் டு 2 இருக்கலாம், 2க்கு கீழே இருக்கலாம், அதான் கான்செப்ட். சரியா? இப்ப இங்க பாருங்க, இது என்ன, இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்கு, 2 பாசிட்டிவ் ரூட் இருக்கு. பட் இது ரெண்டுத்துக்குமே என்ன, நோ நெகட்டிவ் ரூட்ஸ். இதுதான் முடியுது கொஸ்டின். பட் இவங்க என்ன எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு கிராஃப் வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப என்ன மீனிங்னா, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற சொல்யூஷன் வந்து எக்ஸாக்டா பாசிட்டிவ் நம்பரா இருக்கும்னு அர்த்தம். அதுதான் வந்து அர்த்தம். ஓகேவா? இது ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம கிராஃப் போட போறோம், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப், y equal to f of x equal to x square minus 5x plus 6 equal to 0 இருக்கு இல்லையா. நான் கிராஃப் வரையணும்னா என்ன பண்றேன், எக்ஸுக்கு 0 போட்டேன் அப்படின்னா, எக்ஸுக்கு 0னா y வந்து 6ன்னு கிடைக்கும். இப்போ yக்கு நான் 0 போடுறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, yக்கு 0 போட்டேன் அப்படின்னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, x minus 2 x minus 3ன்னு வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணா 6 இல்லையா. இப்போ இதுல என்ன கிடைக்குது எனக்கு, x minus 2 equal 0னா x equal to, x minus 3 equal 0னா x equal 3. அப்ப என்ன பாயிண்ட் எழுதணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸுக்கு 0 போட்டா y equal to 6ன்னு கிடைச்சிச்சு. yக்கு நான் 0 போடும்போது x2 x3ன்னு கிடைச்சனால இது எப்படி எழுதணும், 0ன்னும் போது 2, yக்கு 0னா x2, yக்கு 0 போட்டா x3ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் போய் கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 6 y ஆக்சிஸ்ல போய் 6 இங்க இருக்குமா, பாயிண்ட் பண்ணுங்க. 2, 0 இங்க வரும்.
3,0 இங்க வரும். அப்ப கிராஃப் என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி வரைஞ்சிடணும். இந்த கிராஃப் வந்து y = x² - 5x + 6. ஓகேவா? இட்ஸ் பேரபோலா கிராஃப் இது. ஓகே, இப்போ இதுல என்ன மீனிங், நான் என்ன சொன்னேன், இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த ரெண்டு பாசிட்டிவ் ரூட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன டச் ஆயிருக்கு, கட் ஆயிருக்கு, 2 3. இப்போ மேக்ஸிமம் 2 பாசிட்டிவ் ரூட் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆயிருக்கு டயக்ராம்ல. அப்ப ரெண்டு ரூட் வந்து பாசிட்டிவா எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்வ் எப்பெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுதோ உங்களுக்கு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகல, மேல வந்துருச்சு இப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகலனாலே என்ன மீனிங், ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்டா இருக்காது, அது காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கொஸ்டின் படி ரெண்டு இது கண்டுபிடிச்சோம். இதுக்கு ஒரு கிராஃப் போட்டோம். செகண்ட் பாலினாமியலுக்கு கிராஃப் இது. ஓகே, கிராஃப் என்ன சொல்றதுன்னா y = g of x, x² - 5x + 16 = 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இதை பேசிக்கா நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால ஏபிசி வேல்யூல அப்ரோச் பண்ண போறோம். இப்போ del = b² - 4ac. இதுல போடும்போது எனக்கு என்ன வருதுன்னா, b ஸ்கொயர் பண்ணுங்க, a ஸ்கொயர் பண்ணுங்க, a 4 × a × c. அப்போ 4 1 × 16. இதை மல்டிப்ளை பண்ணா 64, 25 ல 64 போச்சுன்னா -39. அப்போ என்ன மீனிங், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு டெல் வந்து நெகட்டிவ் வேல்யூவா வந்துச்சுன்னா இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் ரூட்டா போயிடும். அப்ப ரியல் ரூட் இல்ல அப்படின்னா ரூட்ஸ் என்னவா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும். கரெக்டா? அதானே கொஸ்டின் 2, நோ நெகட்டிவ் ரூட்ஸா இருக்கு. ஓகே, நவ் அந்த ரெண்டு ரூட் எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும். இது எப்படி வேணும்னா, அந்த del x = -b ± √del/2a ல போட்டீங்கன்னா இந்த ரெண்டு ரூட் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா எனக்கு கொஸ்டின் படி கிராஃப் அரே சொல்லிட்டாங்க. சரியா? கிராஃப் அரே சொல்லிட்டாங்கன்னா நீங்க கிராஃப் வரையணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு 0 போடுறேன், y கிடைக்குது. எக்ஸுக்கு 1 போடுறேன், y வந்து 12 கிடைக்குது. எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா y கிடைக்கும். அப்போ பாயிண்ட் 0,16, எக்ஸுக்கு 1 போட்டா y 12 வருது. அப்போ பாயிண்ட் என்ன இங்க 1,12. எக்ஸுக்கு 2 போட்டா y வந்து 10 கிடைக்குது. நீங்க இதே இந்த ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா, அது மாதிரி எக்ஸுக்கு 3 போட்டா y 10 கிடைக்குது. yக்கு 4 போட்டேன் அப்படின்னா, எக்ஸுக்கு 4 போட்டேன் அப்படின்னா y வந்து 12 கிடைக்குது. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம், இந்த பாயிண்ட் எல்லாம் போய் பிளாட் பண்ணுங்க. 0,16 இங்க வருமா, 1,12 இங்க வரும். நெக்ஸ்ட் 2,10 இங்க, நெக்ஸ்ட் 3,10 இங்க, அப்புறம் 4,12 இங்க. இப்போ இந்த கிராஃபை வரைஞ்சிங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பாரபோலிக் ஈக்குவேஷன். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகல. எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகல அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன ரூட்டா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த கிராஃபோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நோ ரியல் ரூட் டஸ் நாட் டச் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒன்லி காம்ப்ளெக்ஸ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இங்க என்ன, மினிமம் 0 பாசிட்டிவ் ரூட். நான் என்ன சொன்னேன், அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு. அப்ப என்ன எழுதணும், கதைப்படி இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் எழுதுறான். அப்ப டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு, 2 ரூட் இருக்கலாம், அதுக்கு கம்மியாவும் இருக்கலாம். அப்ப அந்த 2 நீங்க 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 0 வந்துச்சு இல்லையா, அந்த கதை இங்க வந்து இருக்கு. அப்ப என்ன மீனிங், மினிமம் 0 பாசிட்டிவ் ரூட்டா இருக்கும். அப்ப 0 பாசிட்டிவ் ரூட் வந்து ரியலா இல்ல அப்படின்னா அது என்னவா போயிடும், காம்ப்ளெக்ஸா போயிடும் அப்படின்னு நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இங்க வந்து நீங்க இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 2 ரூட் என்ன, காம்ப்ளெக்ஸ். எப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ரூட் வருதோ அது பேரா வரும். ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதோட கொஸ்டின் நம்பர் 2 முடியுது. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, ஷோ தட் தி ஈக்குவேஷன், இது x⁴ கொடுத்துட்டாங்க, as அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன். அட்லீஸ்ட் 6 இருக்கு அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கிரேட்னா ஈக்குவல் டு 6. 6 இருக்கும், 6க்கு மேலேயே இருக்கும், 6க்கு மோராவும் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் அப்படின்னா 6ன்னு இருந்துச்சுன்னா 6 இருக்கும், 6க்கு மேலே இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நான் கவனிங்க. இமேஜினரி ரூட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டோட்டல் டிஆர்ல இருந்து ஆர்ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும். டோட்டல் ரூட்ல இருந்து ஆர்ஆர்ன்றது பாசிட்டிவ் ரியல் ரூட்
பிளஸ் நெகட்டிவ் ரியல் ரூட் பிளஸ் 0 ரூட். இது மூணுமே சேர்த்து ரியல் ரூட் சொல்லுவோம். அந்த ரியல் ரூட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் ரூட்ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இமேஜினரி ரூட் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ரியல் ரூட்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் ரியல் ரூட் நெகட்டிவ் ரியல் ரூட் 0 ரூட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா, ஓகே. பாசிட்டிவ் ரியல் ரூட் வேணா f of x, f of x given கொஸ்டின் எழுதுங்க. எவ்வளவு சைன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க. இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ். இப்போ பிளஸ்ல இருந்து மைனஸ் சேஞ்ச், மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச், பிளஸ் டூ பிளஸ், பிளஸ் டூ பிளஸ், நோ சேஞ்ச். அப்ப இது என்ன, f of x வந்து 2 சேஞ்சா இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும், 2 சேஞ்ச் இருக்கு. ஆனா டெகார்ட்ஸ் என்ன சொல்றாரு, 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுட்டாரு. அப்ப இது 2 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கலாம், 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணீங்க. ஏன் பண்றோம், ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் 2 ஈவன் நம்பர்ல பண்ணும்போது எனக்கு 0ன்னு வருது. அப்ப எனக்கு என்ன பாசிபிலிட்டி, 2 0ன்னு வரும். இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மேக்சிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 2ஆ இருக்கலாம், மினிமம் 0வாவும் இருக்கலாம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, இது ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து எது கண்டுபிடிச்சோம், பாசிட்டிவ் ரியல் ரூட்டுக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சோம். இப்போ நெகட்டிவ் ரியல் ரூட்டுக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறோம். நெகட்டிவ்னா என்ன பண்ணும், மைனஸ் எக்ஸ் பண்ணும். அப்போ கிவன் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், இங்கே போயிட்டு மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டோமா. எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 9 என்ன, ஆட் நம்பர், அப்போ மைனஸ்ல வரும். இது பவர் 5, இது என்ன உங்களுக்கு ஆட் நம்பர், அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வெளில வந்துடும். அப்போ இது பிளஸ்ஸாக மாறிடும். எக்ஸ் பவர் 4 ஈவன் நம்பர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும். ஸ்கொயர் ஈவன் நம்பர் அப்படியே வந்துடும். பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ சைன் பாருங்க, இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ். மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச் ஆகுது, மீதி எல்லாம் பிளஸ்ஸா இருக்கனால நோ சேஞ்ச். அப்போ டோட்டல் சைன் சேஞ்ச் என்ன, ஒன்லி 1 சேஞ்ச் தான் இருக்கு. சரியா, அப்போ என்ன மீனிங், மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 1 இருக்கு. இது 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ண முடியாது டெகார்ட்ஸ் சொல்ற மாதிரி, ஏன்னா நெகட்டிவா போயிடும். அப்போ 1 இருக்கலாம், மேக்ஸிமம் இந்த ஈக்குவேஷனுக்கு நெகட்டிவ் ரூட் 1 இருக்கலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஆனா மினிமம் இல்ல, மேக்ஸிமம் 1, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 0 ரூட். ஏன் 0 ரூட் கண்டுபிடிக்கிறோம், இமேஜினரி ரூட்னா எனக்கு என்ன, டோட்டல் ரூட்ல இருந்து ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். ரியல் ரூட்ன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் 0 ரூட், அதனால 0 ரூட். 0 ரூட்னா என்ன, நீங்க எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும் ஈக்குவேஷன்ல, f of x. இப்போ நான் இது f of xன்னு எடுக்கிறேன், f of x இந்த ஈக்குவேஷன் f of x இருக்கு அப்படின்னா f of xல நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். அப்படி போட்டேன் அப்படின்னா இது 0 0 0 0 1ன்னு வந்து நிக்குது. எப்பெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்கோ 0 இஸ் நாட் எட் சொல்யூஷன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப என்ன மீனிங், நான் 0 போட்டா 1ன்னு வருது, அப்ப 0ன்றது ஒன் ஆஃப் த சொல்யூஷனா இல்ல. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு நோ 0 ரூட் இருக்கு, இல்ல நோ 0 ரூட், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டாங்க, அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப நான் கண்டுபிடிக்கணும் இமேஜினரி ரூட் ஃபார்முலானா டோட்டல் ரூட் TR மைனஸ் RR. RRனா ரியல் ரூட். ரியல் ரூட்டை நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் 0 ரூட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் என்ன, எனக்கு 2. மினிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் எவ்வளோ, இங்க 1. 0 ரூட் இல்ல 0. இப்போ 9ல 3 போச்சு அப்படின்னா 6. இப்போ இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல 4 விதமான ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகும், நீங்க அப்படியும் போடலாம், இல்ல வேற என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா தெரியுதா, எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ல எனக்கு என்ன கிடைச்சு 2 0. கரெக்டா, அப்ப என்ன பண்ணோம், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 2 0 இது எழுதணும். இங்க நெகட்டிவ் ரூட் வந்து 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, அப்ப இது 1 இது 1. இப்போ 2 1 3 இருந்துச்சுன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் இமேஜினரி ரூட் என்ன இருக்கும், 6 இருக்கும். ஏன், டோட்டல் நம்பர் 9 இல்லையா, அப்ப 6 இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, இங்க மேக்ஸிமம் பார்த்தா மினிமம் எழுதணும். மினிமம் எவ்வளவு 0, அதை எடுத்து 0 இங்க எழுதிட்டேன். இங்கேயும் மேக்ஸிமம் மினிமம் நெகட்டிவ் ரூட் பார்க்கணும், ஆனா எனக்கு என்ன எக்ஸாக்டா 1ன்னு வந்துருச்சு, அதனால இங்க 1ன்னு வந்துடும். இப்போ 0 + 1 வந்து 1, அப்ப ரியல் ரூட் 1 இருக்கு. அப்ப எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம், ரிமைனிங் டோட்டல் ரூட் 9 இல்லையா, 9ல 1 போச்சுன்னா 8ன்னு இருக்கும். இப்போ ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட் அப்படின்னா 6 இமேஜினரி ரூட் இருக்குன்னு சொல்லணும், அதுக்கு மேல இருக்கணும்னு சொல்லணும், அதுதான் மீனிங் அதுக்கு. அப்ப இந்த பாசிபிலிட்டி என்ன, 6 இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு, புரியுதா. இப்போ இதே கொஸ்டினை வந்து உங்களுக்கு கிரியேட்டிவா எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ரெண்டாவது பாசிபிலிட்டி இது இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆப்ஷன் A 2
2 6 கொடுத்துருவாங்க, அது வராது. ஆப்ஷன் பி 1 2 6 கொடுப்பாங்க, வராது. ஏன் வராது? இங்க 1 இருக்கு. ஆப்ஷன் சி 0 1 8 கேட்பாங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். டெகார்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா என்னென்ன பாசிபிலிட்டி வே இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும், ஆனா எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப இதுக்கு 2 பாசிபிலிட்டி வே இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? எப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து உங்களுக்கு பேரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், சிங்கிளா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்ல, வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Question number 4 என்ன சொல்லுது? Determine the number of positive and negative root. Number of positive, maximum positive root, maximum negative root மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, கொஸ்டின் x power 9ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனுக்கு 9 புள்ளைங்க இருக்கு. அந்த 9 புள்ளைங்களோட ரூட்ஸ் என்னென்ன வா இருக்கலாம் அப்படின்னு டெகார்ட்ஸ் ரூல் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? நவ் கேட்ட கொஸ்டின் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரூட் என்ன பண்ணுவோம்? f of x. f of x ல பாருங்க சைன், இது 1 பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ். இப்போ பிளஸ் டு மைனஸ் ஒன்லி 1 சேஞ்ச். இப்போ டோட்டல் 1 சேஞ்ச். அப்போ மேக்ஸிமம் 1 பாசிட்டிவ் ரூட். ஓகே, செகண்ட் நெகட்டிவ் ரூட் வேணும் அப்படின்னா x பதிலா மைனஸ் எக்ஸ் போடணும். ஈக்குவேஷன்ல x பதிலா மைனஸ் எக்ஸ் போடுங்க. மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 9 ஏன்னா ஆட் நம்பர். மைனஸ் எக்ஸ் பவர் 8னா ஈவன் நம்பர்னால அது பாசிட்டிவா வந்துடும். மைனஸ் 5 எக்ஸ் பவர் 8. இங்க எக்ஸ் பவர் 7 மைனஸ்ல இருக்கு, அப்ப அந்த மைனஸ் வெளில வந்துடும். பிளஸ் 14 எக்ஸ் பவர் 7 வந்துடும். ஸோ இதோட சைன் மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். இங்க இருந்து சேஞ்ச் மைனஸ் மைனஸ் வருது, பட் இங்க மைனஸ் டு பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ ஒரு ரூட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப இங்க என்ன மீனிங்? மேக்ஸிமம் 1 நெகட்டிவ் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அதான் அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும். இப்போ கொஸ்டின் படி என்ன? இட் ஹாஸ் 1 பாசிட்டிவ் ரியல் ரூட் அண்ட் 1 நெகட்டிவ் ரியல் ரூட். ஓகேவா? இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஆனா கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு கொஸ்டின். ஆனா கொஸ்டின் என்ன? எக்ஸ் பவர் 9ல இருக்கு, மொத்தம் 9 ரூட் இருக்கு இல்லையா? அது எப்படிலாம் இருக்குன்னு நீங்க செக் பண்ணணும் இல்லையா? அதுதானே அண்டர்ஸ்டாண்டிங். அது எக்ஸ்ட்ரா நான் எழுதியிருக்கேன், இதுவும் நீங்க பார்க்கணும். ஓகே, சம்திங் ஏதாவது கிரியேட்டிவா இருந்தா இதுல எடுக்கலாம். சரியா? ஓகே, கொஸ்டின் வந்து எக்ஸ் பவர் 9ல இருக்கா? நம்ம என்ன கதைக்கு போவோம்? இங்க 1 எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் 1 எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப 0 ரூட் போவோம். 0 ரூட் போட்டா எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா 0 is 1 ஆஃப் த ரூட். அப்போ 3க்கு 1 வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இமேஜினரி ரூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த 3 9ல சப்ட்ராக்ட் பண்ணி 6ன்னு போய் எழுதிடுவோம். அது தப்பு. ஆனா கொஸ்டின் இன்னொரு செக் பண்ணணும் என்னைக்குமே. ஓகேவா? இங்க இந்த கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் ரூட் வராது. ஏன் வராது அப்படின்னு சொல்றேன். இப்போ கிவன் ஈக்குவேஷன் இது. இந்த ஈக்குவேஷனை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம எக்ஸைஸ் 3.3 என்ன படிச்சோம்? சம் ஆஃப் த ஆல் கோஎஃபிஷியன்ட் 0 ஆச்சுன்னா x = 1. சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் ஆச்சுன்னா x = -1ன்னு எழுதுவோம். கரெக்டா? அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி பார்க்கணும் ஒரு டைப்ல. ஓகேவா? அதுக்காக இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மோ இது கொஞ்சம் கிளியரா இருக்கும், பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 7 காமனா வெளில எடுக்கிறேன். எடுத்தா எனக்கு என்ன வருது? இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு வருது, இங்க எக்ஸ் வரும், இங்க வெறும் 14 வரும். -14 = 0. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது வந்துடும். எக்ஸ் பவர் 7 = 0 அப்படின்னா எக்ஸுக்கு எவ்வளோ 0 வருது? 1 2 3 4 5 6 7 0 இருக்கு எக்ஸுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -14, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -5. ஸோ -7 × 2 -14, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -5. இப்போ x - 7 x + 2 = 0னா x = +7, x = -2. கரெக்டா? ஓகே, இப்போ சொல்யூஷன் கவுண்ட் பண்ணுங்களேன். இது x = 7, x = -2. எக்ஸுக்கு 7 0 இருக்கு. இப்போ 7 0, இது ஒரு சொல்யூஷன் 8, இது ஒரு சொல்யூஷன் 9 ரூட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேல வாங்க. நம்ம இங்க என்ன படிச்சோம்? இட் ஹாஸ் ஒன்லி 1 பாசிட்டிவ் ரூட். அப்போ ஒன்லி 1 பாசிட்டிவ் ரூட் 7. இட் ஹாஸ் ஒன்லி 1 நெகட்டிவ் ரூட் -2. ரிமைனிங் ரூட் எல்லாம் 0வா போயிடுச்சு. அப்ப என்ன மீனிங்? இந்த ஈக்குவேஷன் ஹாஸ் நோ காம்ப்ளெக்ஸ் ரூட். இந்த ஈக்குவேஷன் ஹாஸ் நோ இமேஜினரி ரூட். அப்ப என்ன? 9 ரூட்டும் ரியல் ரூட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். ரியல் ரூட்னா என்ன? பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், 0 ரூட். இது மூணுமே சேர்த்தா ரியல் ரூட். அப்ப இதுல எப்படி எல்லாம் கை வைக்கலாம் நீங்க பாத்துக்கணும். இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இட் ஹாஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ரூட்டா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ல 7 இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லிடுவாங்க. மைண்ட் எப்படி போகும் அப்படின்னா டைரக்டா இங்க 1 வந்துருச்சு, இங்க 1 வந்துருச்சு.
0 ஆல்சோ. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு நான் 0 போட்டேன் அப்படின்னா 0வும் சொல்யூஷன் 3 கிடைச்சிருச்சு. 9 பவரா இருக்குன்னா 9ல 3ல சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் 6 என்னன்னு போய் எழுதுவோம், இமேஜினரி ரூட்னு எழுதிடுவோம். அப்படி எழுதக்கூடாது. கொஸ்டின் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸுக்கு வந்து 7 0 கிடைக்குது அண்ட் ஆல்சோ எக்ஸுக்கு வந்து 7 கிடைக்குது, எக்ஸுக்கு வந்து -2 கிடைக்குது. இப்போ மொத்தம் 9 ரூட்டும் எக்ஸ் பவர் 9 9 ரூட்டும் என்னவா இருக்கு, ரியல் ரூட்டா இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்ல, புரியுதா? இது மாதிரி கூட உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கை வைக்கலாம். நீங்க ரொம்ப டீடைலா படிக்கணும். சரியா? இதோட கொஸ்டின் நம்பர் 4 முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, okay student, question number 5. Find the exact number of real zeros and imaginary of the following. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க நல்லா புரியணும். என்ன ரியல் ஜீரோ இமேஜினரி கொடுத்துட்டாங்க. ரியல் ஜீரோ ரியல் ரூட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ரியல் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் ரூட் இருக்கா, பாசிட்டிவ் ரூட் இருக்கா, ஜீரோ ரூட் இருக்கா. அப்ப இந்த மூணுமே சேர்த்தாதான் ரியல். கொஸ்டின் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்றாங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இமேஜினரி அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு, இந்த ரியல் ரூட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ல சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இமேஜினரி ரூட் கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன்ல என்ன பண்ணணும், கிவன் ஈக்குவேஷன் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். லைக் 4th சம் பார்த்த மாதிரி. ஓகே சரி, இதனை எக்ஸ் பவர் 9ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அப்போதாக்கு மொத்தம் 9 புள்ளிங்கோ இருக்கு. அந்த 9 புள்ளிங்கோ என்னென்ன பாசிபிலிட்டி வேல வந்து ரூட்ஸ் கிடைக்கலாம் அப்படின்றதுக்கு நம்மளோட டெஸ்கார்ட் சொல்றாரு, நம்ம ஜோசிய தாத்தா சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறோம். ஏன் அப்படின்னா ரியல் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். ரியல் ஜீரோஸ்னா என்ன, இட் ஹாஸ் ஏ பாசிட்டிவ் ரியல் ரூட்டா, நெகட்டிவ் ரியல் ரூட்டா, ஜீரோ ரூட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே இதெல்லாம் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன, கிவன் ஈக்குவேஷனோட சைன் எழுதுங்க. பிளஸ் இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ். ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு, நோ சேஞ்ச். அப்ப டோட்டல் நோ சேஞ்ச். அப்ப என்ன மீனிங், இட் ஹாஸ் நோ பாசிட்டிவ் ரியல் ரூட். பாசிட்டிவ் ரியல் ரூட்டே இல்லை. இப்போ 7 3 4 8 9 12ன்ற பாசிட்டிவ் ரூட் வந்து இதுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக ஏன் மைனஸ் எக்ஸ் போகிறோம், நெகட்டிவ் ரூட்டு செக் பண்ண. நெகட்டிவ் ரூட் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு எவ்வளோ சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே இப்போ இங்கே நல்லா கவனிங்க, பவர் 9 இருந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும். இங்க பவர் 7 இருக்கு. அப்ப இந்த மைனஸ் வந்து முன்னாடி வரும்போது -9 x பவர் 7 வந்துடும். இங்க -x பவர் 5 இருக்கு. அப்ப என்ன ஆகும், மைனஸ் வெளில வந்துடும். இப்போ மைனஸா மாறிடும். இங்கேயும் -x பவர் 3 இருக்கு. அப்ப இந்த மைனஸ் வெளில வந்துடும். இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் மைனஸ் வெளில வந்துடும். கரெக்டா? எப்பெல்லாம் உங்களுக்கு ஆட் பவரா இருக்கோ அந்த மைனஸ் வந்து வெளில வந்துடும். இப்போ வெளில இருக்க மைனஸா இருந்தா நீங்க அதுக்கு எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எல்லாத்துக்குமே மைனஸ் ஆயிடுச்சு. எல்லா ஈக்குவேஷனோட சைனே மைனஸா இருக்கு. There is no change. அப்ப என்ன மீனிங், it has no negative real roots. அப்ப என்ன, இப்ப 0 இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? கரெக்டா? அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் it has no positive real root, it has no negative real roots. இதுக்கு பாசிட்டிவ் ரூட்டும் இல்ல, நெகட்டிவ் ரூட்டும் இல்ல. இப்ப இன்னும் ரெண்டு என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ரெண்டு என்ன, x = 0ன்னு போட்டு செக் பண்ணணும். அப்புறம் என்ன செக் பண்ணணும், இமேஜினரி ரூட் செக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0ன்னு செக் பண்றேன். இது எக்ஸ்ட்ரா, இதோட கொஸ்டின் முடியுது. ஓகே எக்ஸ்ட்ரா எஃப் ஆஃப் எக்ஸ் = 0. எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போடுறேன் அப்படின்னா எல்லாமே 0 ஆயிருமா? அப்போ 0 = 1 ரூட். கரெக்டா? அடுத்து இமேஜினரி ரூட் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், டிஆர்ன்றது டோட்டல் ரூட். டோட்டல் ரூட்ல ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்கேருந்து போங்க, ரியல் ரூட் இங்க என்னென்ன ரியல் ரூட்னா நீங்க என்னென்ன, பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், ஜீரோ ரூட். பாசிட்டிவ் ரியல் ரூட் என்ன இருக்கா, இல்ல, 0. நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கா, இல்ல, 0. ஜீரோ ரூட் இருக்கா, ஆமா இருக்கு, அப்ப 1. இப்ப 9 - 1 = 8. இமேஜினரி ரூட் வந்து மொத்தம் 8 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் ரியல் ரூட் வந்து 1 இருக்குங்க. எப்படி 1 இருக்கு அப்படின்னா, ரியல் ரூட்ன்றது என்ன, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ ரூட். இது மூணுமே சேர்த்தா ரியல் ரூட். ஓகேவா? அண்ட் இப்ப இது 1 இருக்கு. அப்ப இமேஜினரி ரூட் என்னவா இருக்கணும், 8ஆ இருக்கணும். 8ன்றது என்ன, ஈவன் பேர்.
பேரு. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எப்பவுமே ரொமான்டிக் கப்புளாவே பேரா இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப தேர்ஃபோர் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நோ பாசிட்டிவ் ரியல் ரூட், நோ நெகட்டிவ் ரியல் ரூட், பட் 0 இஸ் த ஒன் ஆஃப் த ரூட். அப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு மொத்தம் 8 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 9 ரூட்ல ஒரு ரூட் 0வா இருக்கு, ஒரு ரூட் மீதி இருக்க ரூட் எல்லாம் இமேஜினரி ரூட்டா இருக்கு. இது அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? பட் இந்த ஈக்குவேஷனுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்டும் நெகட்டிவ் ரியல் ரூட்டும் இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் வந்து கன்க்ளூஷன். क्वेश्चन நம்பர் 5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.30. ஓகே, எக்ஸாம்பிள் 3.30 என்ன சொல்லுதுன்னா, show that the polynomial has at least 6 imaginary root. first at least அப்படினா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். at least it is a greater than or equal to. அப்ப greater than or equal to 6 இருக்கலாம், 6க்கு more than இருக்கலாம் ரூட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். greater than or equal 6 இருக்கலாம், 6க்கு more than இருக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம show that பண்ண போறோம். ஓகே, given equation x power 9ல கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு क्वेश्चन கொடுத்தாலே பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், ஜீரோ ரூட், இமேஜினரி ரூட், இந்த நாலுமே நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷன் f of x, f of x ல எழுதுனா என்ன மீனிங்? பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கான்னு செக் பண்றோம். இதோட சைன் என்ன? பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ், பிளஸ், பிளஸ் டு பிளஸ் சேஞ்ச் ஆகல, பிளஸ் டு மைனஸ் சேஞ்ச், மைனஸ் டு மைனஸ் சேஞ்ச் ஆகல, மைனஸ் டு பிளஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப டோட்டலா 2 சேஞ்ச். இப்ப 2 சேஞ்சா இருக்கனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் 2. ஆனா டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு? நீங்க 2 2வா குறைக்கணும், ஈவன் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும். அதான் லாஜிக். இப்ப 2வா இருக்குன்னா 2ல இருந்து நீங்க 2வை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு வருது. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? இந்த 2 இஸ் எ மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட். மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட். 0 வந்து என்ன? எனக்கு மினிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட். இந்த 2 கேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கணும். ஒன்னு. செகண்ட், நெகட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கிறோம். நெகட்டிவ் ரூட் என்ன பண்ணும்? எக்ஸ்க்கு பதிலா மைனஸ் எக்ஸ், மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவேஷனை போட்டீங்க. பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, பிளஸ் 2. ஓகே, இங்க என்ன இருக்கு? ஆட் நம்பர். அப்ப மைனஸ் வெளில வந்துடும். இங்க என்ன இருக்கு? ஆட் நம்பர், மைனஸ் வெளில வந்துடும். இது மைனஸா மாறிடும். இங்க ஈவன் நம்பர், அப்ப இது பாசிட்டிவ் ஆயிரும், இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது ஈவன் நம்பர், ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆயிரும், அப்ப மைனஸ் 7x2 பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. சைன் பாருங்க, இது மைனஸ் 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 பிளஸ், மைனஸ் டு மைனஸ் நோ சேஞ்ச், மைனஸ் டு மைனஸ் நோ சேஞ்ச், மைனஸ் டு மைனஸ் நோ சேஞ்ச். ஆனா மைனஸ் டு பிளஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு 1. இப்போ என்ன மீனிங்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட் 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 0 ரூட் இருக்கான்னு செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ 0 இஸ் ஏ நாட் ஏ சொல்யூஷன் எழுதிடலாம். நீங்க இருந்தாலும் இந்த எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 2ன்னு வரும். எக்ஸாக்டா 2 வெளில இருக்கும், விச் இஸ் நாட் ஈக்குவல் 0. அப்ப என்ன மீனிங்? 0 இஸ் ஏ நாட் ஏ ரூட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ இமேஜினரி ரூட் செக் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ரூட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரியல் ரூட் என்ன? மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் பிளஸ் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் பிளஸ் 0. இதுல 4 கேஸ் வரும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்திருப்போம். அந்த 4 கேஸ் எல்லாமே நீங்க இங்கே சால்வ் பண்ணலாம். அதை நான் சொல்றேன் எப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜினரி ரூட் இருக்கு இல்லையா? இமேஜினரி ரூட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரூட் எவ்வளோ? 9. அப்பதாக்கும் 9 பிள்ளைங்க. 9 மைனஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் எவ்வளோ? 2. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் 1. 0 இஸ் ரூட் வந்து இல்ல, அப்ப 0. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா 3. 9ல 3 போச்சுன்னா 6. அப்ப நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட் அட்லீஸ்ட் 6 ரூட் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க 4 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணாம போடலாம். ஓகே, 4 ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா டோட்டல் ரூட்ல இருந்து இங்க மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் எடுத்தா, இங்க மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் 0ன்னு எடுத்தா அது ஒரு கேஸ். இங்க மேக்ஸிமம் மினிமம் பாசிட்டிவ் ரூட், மினிமம் நெகட்டிவ் ரூட் எடுத்தா அது ஒரு கேஸ். இங்க மேக்ஸ், இங்க மினி மேக்ஸ், அதை 4 கேஸ்ல போடுற மாதிரி இருக்கும். இதுல அது எல்லாமே போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு இது வந்துருச்சு. மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட் என்ன? 2 0. எப்படி இங்க 2 வந்துச்சு அப்படின்னா டெக்கார்ட்ஸ் வந்து நீங்க 2ஆல குறைக்கணும்ட்டாரு, அதனால 2,0 மாறிடும். அட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 1. இப்போ இந்த பாசிபிலிட்டி வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ நான் என்ன இங்க இருந்து 2 எடுக்கிறேன், பாசிபிலிட்டி 1, 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும்? 1 வந்து நெகட்டிவ் ரூட்டா இருக்கு. அப்ப 2 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3. அப்ப டோட்டல் ரூட் 9. 9ல
3 போச்சுன்னா 6. அப்ப இமேஜினரி ரூட் 6 இருக்கும். நீங்க கேட்கலாம் ஜீரோ ரூட் எடுக்கல, ஏன்னா ஜீரோ ரூட் இங்க இல்ல, இருந்தா அதையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஜீரோ ரூட் இல்ல, அதனால ஆட் பண்ணல நான். ஜீரோ ரூட் வந்து ஜீரோன்னு கூட இங்க போட்டுக்கலாம் நீங்க. அப்ப ரிமைனிங் வந்து இமேஜினரி ரூட் 6 இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன, 0. மினிமம் நான் 0 பாசிட்டிவ் ரூட் எடுத்து அண்ட் ஆல்சோ இங்க இருந்து இது ஒன்னே ஒன்னு நெகட்டிவ் ரூட் வந்துருச்சு. அப்ப இது 1 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 + 1 1, 0 ரூட்டும் 1 0, அப்போ 1. அப்போ டோட்டல் ரூட் எவ்வளோ, 9. 9ல 1 போச்சுன்னா 8. அப்போ தேர்ஃபோர் 9 டோட்டல் ரூட் மொத்தமா வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டு கேஸும் அக்கர் ஆகும். கொஸ்டின் என்ன சொல்லுது, the polynomial has at least 6 imaginary root. அதுக்கு என்ன மீனிங், 6 இருக்கணும், கண்டிப்பா 6 இருக்கணும், கிரேட் நார் ஈக்குவல் 6 இருக்கணும், 6க்கு மேலே இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு பாசிபிலிட்டில ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். சரியா, ஒரு கொஸ்டினை நீங்க இப்படிதான் பார்க்கணும். ஸோ இது எக்ஸாம்பிள் 3.30. நெக்ஸ்ட் 3.31. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். எக்ஸாம்பிள் 3.31 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்து புக்கிங் எடுப்பாங்களே, அது இதாக எடுப்பாங்க. இப்போ நீங்க எழுத போற குவார்டர்லி எக்ஸாம்ல கூட எடுத்தாலும் சான்ஸ் ஆல்ரெடி எடுத்துருங்க. போன வருஷம் எழுதின குவார்டர்லி எக்ஸாம்ல எடுத்திருக்காங்க, உங்களோட ரிவிஷன் பேப்பர்ல எடுத்திருக்காங்க, ஆஃப் இயர்லி பேப்பர்ல எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டினா எடுத்திருக்காங்க. ஆனால் புக்கிங் சம் தான் இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ரெண்டு, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன், இது கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்களேன். ஈக்குவேஷன் x பவர் 2018, x பவர் 1950, x பவர் 8, x பவர் 6, 2019. அப்ப என்ன பார்க்கணும், 4 கேஸ் பார்ப்போம். 4 கேஸ் என்ன, பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கா, நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கா, 0 is one of the ரூட்டா, இமேஜினரி ரூட்டா, இது நாலுமே பார்ப்போம் இல்லையா. ஓகே, இப்போ அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கான்னு பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன், இந்த f of x given question f of x டைரக்டா எழுதிட்டேன். இதோட சைன் பிளஸ், இதோட சைன் பிளஸ், இதோட சைன் பிளஸ், இதோட சைன் பிளஸ், இதோட சைன் பிளஸ். நோ சைன் சேஞ்ச் இல்லையா, கரெக்டா, நோ சைன் சேஞ்ச். அப்ப என்ன மீனிங், இந்த ஈக்குவேஷனுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நோ சைன் சேஞ்ச், அப்ப தேர் இஸ் நோ பாசிட்டிவ் ரியல் ரூட். இங்க எழுதியிருப்பேன், தேர் இஸ் நோ பாசிட்டிவ் ரியல் ரூட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மைனஸ் எக்ஸ் போட்டு நெகட்டிவ் ரூட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பலா மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பலா மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பலா மைனஸ் எக்ஸ். எக்ஸ் பவர்ல ஈவன் நம்பர், ஈவன் நம்பர், ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்னா அதே ஈக்குவேஷனே வந்துடும். அப்ப என்ன இது, விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் இதே தான் வரும், கரெக்டா. அப்ப என்ன, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கும் எனக்கு என்ன வந்துருச்சு, நோ சைன் சேஞ்சுன்னு வந்துருச்சு. அப்ப என்ன மீனிங், நோ சைன் சேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் நோ சைன் சேஞ்ச் இன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்ப ரெண்டுத்துக்குமே சைன் சேஞ்ச் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன, நோ ரூட் அக்கர் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு, நோ பாசிட்டிவ் ரியல் ரூட் அண்ட் ஆல்சோ நோ நெகட்டிவ் ரியல் ரூட். இது புரிஞ்சிச்சு. மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும், நான் எக்ஸுக்கு 0 போடணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஏ நாட் ஏ சொல்யூஷன், டேட்டா எழுதிடலாம். எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் 0 இஸ் நாட் ஏ ரூட்னு எழுதலாம். ஓகேவா, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அப்ப இங்க என்ன எழுதியிருக்கேன், திஸ் ஈக்குவேஷன் ஹஸ் நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட் மீனிங் என்ன, ரியல் ரூட்னா பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், 0 ரூட். இது மூணுமே இல்ல, இது மூணுமே இல்ல. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்டே இல்ல. அப்ப என்னவா இருக்கலாம், இமேஜினரி ரூட்டா இருக்கும். ஓகே, அப்ப நோ ரியல் ரூட், அப்ப பாசிட்டிவ் ரூட் இல்ல, நெகட்டிவ் ரூட்டும் 0, 0 இஸ் ரூட்டும் 0. ஆனா என்னவா இருக்கும், இமேஜினரி ரூட்னா என்ன ஃபார்முலா, டோட்டல் டிஆர்ல இருந்து ஆர்ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும். அப்ப டோட்டல் ரூட்ல இருந்து ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணா டோட்டல் ரூட் எவ்வளோ, 2018ல இருந்து ரியல் ரூட் 0 சப்ட்ராக்ட் பண்ணா 2018. இப்போ இமேஜினரி ரூட் வந்து 2018 இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் another word, this equation has no real root, this equation has only imaginary root. எவ்வளவு இருக்கு, 2018 இருக்கு. இப்போ இங்க என்ன மீனிங், 2018ன்றது ஈவன் நம்பர். அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ரொமான்டிக் கப்புளா இருக்கும். எப்பவுமே ரொமான்டிக் கப்புள்ஸ் தான் இருக்கணும், அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஈவன் டேர்மா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின், இதை நீங்க படிச்சே ஆகணும். இதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, நீங்க இப்படிதான் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, இதுல ஒரு வில்லங்கம் இருக்கு, நல்லா கவனிங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ்னு எக்ஸ் பவர் ஃபைவ்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ரூட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? கொடுத்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? பாசிட்டிவ் ரியல் ரூட் கண்டுபிடிப்போம். பாசிட்டிவ் ரியல் ரூட்டுக்கு இதை செக் பண்றோம். பாசிட்டிவ் ரியல் ரூட்டுக்கு இது நெகட்டிவ் ரியல் ரூட்டுக்கு செக் பண்றோம். ஆர்ஆர் அப்ப என்ன பண்ணோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இப்ப சைன் எழுதுங்க. இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் பிளஸ் பிளஸ். சைன் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா பாருங்க. பிளஸ்ல இருந்து மைனஸ் சேஞ்ச் ஆகுது, மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச் ஆகுது. அப்ப ரெண்டு சேஞ்ச். அப்ப 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்பெல்லாம் 2 வருதோ நீங்க என்ன பண்ணணும்? 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்பர்ஸ் எது வந்தாலும் அந்த 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். அதான் வந்து டெக்கார்ட் சொல்றாரு, ஈவன் நம்பர் 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் இதை எப்படி பண்ணும்? 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 2,0. அப்ப இதை எப்படி எழுதணும்? மேக்சிமமா 2 பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கலாம், மினிமமா 0 பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கலாம். இதான் இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஓகே, 2,0 இதை வச்சுக்கிறங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுவோம் இல்லையா? அதை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா இது மைனஸ், இங்க மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் 11 ஈவன் ஆட் பவரா அப்படியே வரும். இங்க ஈவன் பவரா எதுவும் ஆகாது. மைனஸ் 19 எக்ஸ் பவர் 4. இது வந்து என்னது? ஆட் பவர். இந்த மைனஸ் வெளில வந்துடும். இப்போ மைனஸ் 2 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா. இது என்னது? ஈவன் பவர். அப்போ இது பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் 11. இது மைனஸ், இது மைனஸ். சைன் சேஞ்ச் பார்க்குறேன். மைனஸ், இது பிளஸ் பிளஸ். ஓகே, மைனஸ் 2 மைனஸ் நோ சேஞ்ச், மைனஸ் 2 மைனஸ் நோ சேஞ்ச், மைனஸ் 2 பிளஸ் ஒரு சேஞ்ச், பிளஸ் 2 பிளஸ் நோ சேஞ்ச். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒன்லி 1 ரூட், ஒரு சேஞ்ச் இருக்கனால அப்போ இது என்ன எழுதணும்? 1 நெகட்டிவ் ரியல் ரூட், 1 நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 0 இஸ் ரூட்டா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டைரக்டாவே 0 இஸ் நாட் ஏ ரூட்னு எழுதலாம். கிளியர்? நீங்க இந்த கொஸ்டின்ல இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், சம் ஆஃப் த ரூட் பண்ணுங்களேன். இங்க சம் ஆஃப் த ரூட் பண்ணுங்க. 1 மைனஸ் 19, 2 பிளஸ் 5 11. அப்போ மைனஸ் 19 இருக்கு. 1 பிளஸ் 2 3, 3 பிளஸ் 5 8, 8 பிளஸ் 11 19, பிளஸ் 19 மைனஸ் 19 ஜீரோவா போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ சொல்யூஷன். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ சொல்யூஷன். அப்ப என்ன மீனிங்? கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் ரூட் இருக்குன்னு ஆணித்தரமா தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப x equal to 1னா 1 is a 1 பாசிட்டிவ் ரூட் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன் given ஈக்குவேஷன் வச்சு சொல்லிட்டோம். இப்போ என்ன கன்க்ளூஷன் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 2. இங்க ரெண்டு சைன் சேஞ்ச் ஆச்சா? ஆனா நீங்க என்ன எழுதலாம்? இதை ஃபர்ஸ்ட் எழுதும்போது 2,0ன்னு எழுதுவோம். பாசிபிலிட்டி ஏன்? 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதான் டெக்கார்ட் சொல்றாரு. ஓகே, ஜோசியர் சொல்றாரு. நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 1, ஏன்னா நீங்க இந்த மைனஸ் எக்ஸ் போடும்போது எனக்கு ஒன்லி 1 சைன் சேஞ்சா இருக்கனால 1 வந்துருச்சு. இமேஜினரி ரூட் எழுதும் போது என்ன எழுதுவோம்? டோட்டல் டிஆர்ல இருந்து ரியல் ரூட் பிளஸ் ரியல் ரூட்டை சப்ட்ராக்ட் பண்ணும். ரியல் ரூட்னா பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட் அண்ட் 0 இஸ் ரூட். டோட்டல் ரூட் 5. 5ல பாசிட்டிவ் ரியல் ரூட் 2 அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் ரியல் ரூட் 1, 0 ரூட் 0. 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப 2 இமேஜினரி ரூட் இருக்கலாம். கரெக்டா? ஓகே, அப்ப நான் இங்க எழுதும் போது என்ன எழுதுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இமேஜினரி ரூட்ல மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கு. நீங்க இந்த ஒரே ஃபார்முலால எழுத சொல்லி தரேன். நீங்க அந்த 4 ஃபார்முலால போட்டாலும் பாசிபிலிட்டி இருக்காலேன்னு செக் பண்ணலாம். ஓகே, பாசிட்டிவ் ரூட் வந்து 2 இருக்கா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1 இதெல்லாம் இருக்கு. பாசிபிலிட்டி 1 என்ன சொல்லுது அப்படின்னா, பாசிட்டிவ் ரூட் நான் 2 எடுக்கிறேன், நெகட்டிவ் ரூட் 1 தான் இருக்கு, 0 ரூட் இல்ல. கரெக்டா? 0 ரூட் இல்ல. இப்போ 2 பிளஸ் 1 3, டோட்டல் ரூட் 5. 5ல 3 போச்சுன்னா 2, இமேஜினரி ரூட் வந்து 2ஆ இருக்கும். புரிஞ்சிச்சு? இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, என்ன? பாசிபிலிட்டி ரியல் ரூட் வந்து 0வா இருக்கலாம். இப்போ நான் வந்து இங்க பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து பாசிட்டிவ் ரியல் ரூட் நான் இங்க 0 எடுக்கிறேன், நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து ஒன்லி 1, ஏன்னா இங்க ஒரு சேஞ்ச் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இது 0 ரூட் 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1, 1 பிளஸ் 1 சாரி 0 பிளஸ் 1 1, டோட்டல் ரூட் 5. அப்ப எனக்கு இமேஜினரி ரூட் என்னவா இருக்கும்? 5ல 1 போச்சுன்னா 4ஆ இருக்கும். இந்த கேஸ் வந்து வராது. ஏன் வராது அப்படின்னா, நான் பாசிட்டிவ் ரியல் ரூட் டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு? பாசிபிலிட்டி இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலான்றாரு. அதுல 2 வந்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 5 இமேஜினரி ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. சாரி, 2 இமேஜினரி ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ரூல்ல.
இதுல நான் அந்த 0 வச்சு போடும்போது நான் 0 எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் ரியல் ரூட்டே இங்க ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. 1 ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ரியல் ரூட்டா இருக்கனால இந்த கேஸ் வராது. அப்ப இந்த கேஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த கேஸ் 0ன்ற கேஸ் வரவே வராது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சி இட்ஸ் ஏ கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரியல் ரூட் செக் பண்றீங்க. எனக்கு 2 சைன் சேஞ்ச்னால 2 ரூட் இருக்கு. டெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாரு, 2 ரூட்ல இருந்து நீங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணா 0 இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2,0ன்னு எழுதுறோம். நெகட்டிவ் ரியல் ரூட் பார்க்கும்போது ஒன்லி 1 சைன்ஸ்னால இது 1 ஆயிடுச்சு. 0 is one of the root ன்னு பார்த்தா கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸிஸ்ட்னால 0 is not a root. ஆனா given equation சம் பண்ணும்போது எனக்கு என்ன வந்து 0 வந்துச்சு. sum of all coefficient 0னா 1 is one of the root. எங்க படிச்சோம்? exercise 3.3ல படிச்சோம். சரியா? அப்ப 1 வந்து ஒரு ரூட்டா இருக்கு அப்படின்னா 1ன்றது என்ன, ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்ப ரியல் ரூட் 1 இருந்தே ஆகணும். அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன சொன்னேன், 2,0ன்னு எடுத்தோம் இல்லையா. இந்த கேஸ்ல இந்த 0ன்ற கேஸ் வரவே வராது. ஏன்னா எனக்கு ரியலாவே தெரிஞ்சிச்சு 1 is one of the rootன்னு. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன, பாசிட்டிவ் ரியல் ரூட்ல நான் 2 மட்டும் தான் எடுக்க முடியும், 0 எடுக்க முடியாது. இந்த 2 - 2ன்னு எடுப்போம், அதை எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ரூட் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, நான் எப்படி 0ன்னு எடுக்க முடியும், இல்லைன்னு எடுக்க முடியாது இல்லையா. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெகட்டிவ் ரூட் வந்து ஒன்லி 1 சைன் சேஞ்ச். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர்ல 5 ரூட்ல சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ரிமைனிங் 2 இஸ் ஏ இமேஜினரி ரூட். ஆல்வேஸ் இமேஜினரி ரூட் ரொமான்டிக் கப்புலா இருக்கும், அதை நீங்க மறக்கக்கூடாது. ஸோ இதுக்கு பாசிட்டிவ் ரூட் 2, நெகட்டிவ் ரூட் 1, இமேஜினரி ரூட் 2 இருக்கனால டோட்டலா 5 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 0 கேஸ் வரவே வராதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் கொஞ்சம் தியரிட்டிக்கலா உங்க புக்ல எழுதியிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஸோ இதோட உங்களோட 3.6 ஓவர். கிளியரா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 3.6 ஒரு கான்செப்ட் வைஸாக, எக்ஸசைஸ் வைஸாக, எக்ஸாம்பிள் வைஸாக அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பேசிக்காக டெக்கார்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னென்ன பாசிபிலிட்டி வேல ரூட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 4 படிக்கணும். 1 ரியல் ரூட்டு, பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், 0 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் அண்ட் இமேஜினரி ரூட். இதை நீங்கள் படிக்கணும். இது கூட கொஸ்டின் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும், சால்வ் பண்ண முடியுதா, இல்லை வேற ஏதாவது ரூட் டேரக்டா என்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த 5 கேஸ் இருக்கும், இந்த 5 கேஸை வச்சு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் வரும்ன்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது என்னோட யூடியூப் சேனல் லவ்லி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட சாப்டர் 3 முடியுது. அண்ட் தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் இன்னொரு சாப்டர்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய், see you guys.